ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க லியான்ற பொண்ணு நம்ம ஹீரோ சாமை வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சு ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் லின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். நம்ம ஹீரோயின் இதை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு ஸோ நான் இவனை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணேன். இவனோட கிராண்ட்மா சொன்னனால கிராண்ட்மா ரொம்ப நல்லவங்க, பட் பிடிக்காம எத்தனை நாள் தான் ஒரு மேரேஜ் லைஃப்பில் வாழ முடியும். ஸோ இவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இவன் கிட்ட போக நினச்சாலும் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இவன் யார் கூடயும் அஃபேரில் இருக்கான். இதை நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் இவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த லியா வந்துட்டு நம்ம ஹீரோவை கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு அவள் கால் பண்ணுறா. இப்போ ஒரு பொண்ணை யாரையாச்சும் உள்ளே அனுப்பணும். இவன் அந்த பொண்ணு கூட கண்டிப்பாக தப்பாக பிஹேவ் பண்ணுவான். பிகாஸ் இவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான், ட்ரக்கும் கொடுத்துருக்கேன். இதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு வைரலான நியூஸ் ஆக்கிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரியுது நம்ம ஹீரோக்கு எந்த பொண்ணு கூடயும் அஃபேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் பின்னாடி அடித்து மயக்கமாக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளே போன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே 3 months காட்டுறாங்க. ஸோ அந்த நைட் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறமே நம்ம ஹீரோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டான். ஸோ அந்த பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டன்ட் கிட்டே கேட்குறான், எனக்கு என் கூட இருந்த பொண்ணு யாரும் நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னும் போது அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் அதில் வந்துட்டு கிளியராக அவங்க ஃபேஸ் தெரியல, ஸோ அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் கண்டிப்பாக லின் கிட்ட டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும். பிகாஸ் நான் அந்த பொண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் அந்த பொண்ணை தான் இனிமேல் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. பட் அவன் வந்துட்டு இது அவங்களோட விஷயம், நம்ம தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஹீரோக்காக நல்ல டிஷ்லாம் சமைக்க சொல்லியிருக்கா. ஹீரோயினுக்கு ரிட்டன் வரான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ஃபுட்டோட ஸ்மெல் ஹீரோயினுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இப்போ 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம ஹீரோவோட குழந்தை தான் அது. ஸோ அவளுக்கு இதனால வாமிட்டிங் சென்சேஷன் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்கு இந்த ஃபுட் ஒத்துக்கலை, நீங்கள் போய் வேறு சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லிடணும், இது அவனோட குழந்தை தானே அப்படின்ட்டு ஹாப்பி ஆகிட்டு சொல்ல போறா. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். நீ என்ன விஷயம்னு சொல்ல அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிக்க நினைக்கிறேன், நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைல்ல, நீ என்னோட கிராண்ட்மா சொன்னனால தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக உனக்கு நான் 10 million காம்பன்சேஷனும் தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுக்கு நமக்குள்ள டிவோர்ஸ் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை இப்படியே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னபோது நம்ம ஹீரோயின் வேறு எதுவும் பேச முடியல. அவளுமே அந்த டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிவிட்டு அதில் சைன்மே போட்டுடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் 2 பேரும் போய் டிவோர்ஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பேபியை நம்ம தலையாக தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் எல்லாம் பரவாயில்ல நானே இங்கேருந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து காலையில் சரியாக சாப்பிடாதனால அங்கேவே மயக்கம் போட்டுறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து கண் முழிச்சு பார்க்குறா. அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கள, அதனால உங்களுக்கு மயக்கம் ஆகிடுச்சு. ஒரு லேடி தான் வந்து உங்களை இங்கே சேர்த்துட்டு போனாங்க. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இதெல்லாம் பார்த்துறா. ஸோ அந்த நர்ஸ் கிட்ட அவளுக்கு என்ன ஆச்சு, அவ ஏன் இங்கே இருக்கா அப்படின்னும் போது அந்த நர்ஸ் வந்து எல்லாமே சொல்லிடுறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு என்னது இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இவளுக்கும் சாம்க்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அப்போது வேற யாரோட குழந்தை கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு 3 months பிஸ்னஸ் ட்ரிப்பில் வேற இருந்தான். ஐயோ குடும்பத்தவே அசிங்கப்படுத்துறா, இந்த விஷயம் மட்டும் சாமுக்கு தெரிஞ்சிச்சு அவன் குடும்பத்தவே விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம இங்கேருந்து போகணும், நம்ம வந்து திரும்பவுமே சாம் கண்ணில் பட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கா.
பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். அந்த பொண்ணோட பேர் டாங்ஸி. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு இவ தான் நம்ம ஹீரோ கூட அந்த 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நைட் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவளுக்கு இப்போ ரொம்ப உடம்பும் சரியில்லை. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் இவங்களில் வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜில் இருக்க பொண்ணு மாதிரியே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் அவங்க கூட இருந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டாங்ஸி இருக்கால அவள் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறா. நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. ஆக்சுவலி இவளுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இவள் எப்படியாச்சும் ஹீரோவை கரெக்ட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் இப்போ வந்துட்டு இவள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. அது நம்ம ஹீரோவோட குழந்தை கிடையாது, இல்லை வேறு யாரோட குழந்தையோ. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அது அவனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். ஹீரோ வந்துட்டு ட்ரக் கொடுத்து கொண்டு வந்தால இல்லையா, அவள் வந்துட்டு இந்த டாங்ஸியோட ஃப்ரெண்டு தான். ஸோ 2 பேரும் பிளான் போட்டு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவாகவே வந்து இந்த டாங்ஸி தான் கூட இருந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஸோ அவளுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஹீரோவுமே அவளை ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துப்பேன், உனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது, நம்ம பேபியை வந்துட்டு நம்ம நல்லா வளர்க்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்மளை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா வீட்டுக்கு வெளியில். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாங்ஸியோட இறங்குறான். ஸோ இதுதான் அவனோட ஸ்வீட் ஹார்ட் போல். ஸோ நம்ம வந்து இப்போ சொல்லக்கூடாது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. பட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் நீங்கள் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து என் திங்ஸ் உள்ளே ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டேன், ஒரு வேளை நீ என்னோட திங்ஸ் எதுவும் பார்த்தனா எனக்கு கால்லாம் பண்ணாத, நீ அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்துட்டு இப்போ என்ன நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவன் காம்பன்சேஷனுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கான்ல, அதை ஒழுங்காக எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக கொடுத்தது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிகாஸ் இவளுக்கு இவங்க ஸ்டெப் மாமியும் ஸ்டெப் சிஸ்டரையும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ பார்த்தா மேலேருந்து அவங்களோட அப்பா இறங்கி வராரு. அப்பாவுமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டே கிடையாது. அவர் ஹீரோனோட அம்மா இருக்கும்போதே தான் ஒரு மிஸ்டர்ஸ் வச்சுட்டு அவங்கள ஸ்டெப் மாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த மன கஷ்டத்தினால தான் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்தே போயிருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுமே சப்போர்ட் பண்ணாமல் அவளை அடிக்க தான் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை வந்துட்டு எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவளுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க மயக்க மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு வெளியில் வந்தால் நம்ம ஹீரோயின் அந்த வழியாக தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இந்த டாங்ஸியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ வந்து டாக்டர் கிட்டே வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. பின்னாடி இந்த ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் வந்துட்டே தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வெளியில் வந்திருப்பான். ஸோ அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான், அவங்க வந்துட்டு இப்போ என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயத்த இப்போ கூட அவள் சொல்லலை. அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு இவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், பட் அவள் இன்ஜெக்ஷனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்சா அவள் எதனாலும் பண்ணுவா, நீங்கள் தேவையில்லாமல் அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இப்போ நான் டாக்டரை வர சொல்லட்டா, அவங்க வந்து உன்னை செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் வந்தால் கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு, இல்லை வேண்டாம் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அசிஸ்டண்ட்டும் அந்த டாங்ஸியும் வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட் சொல்கிறான், நீங்கள் பக்கத்தில் இல்லாதனால உங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த டாங்ஸியும் வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வேணும்னே ஹீரோவை ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. பார்த்தா அப்போது நம்ம ஹீரோவோட கிராண்ட்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே நான் உன்னை மீட் பண்ணும் நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அவங்க எதுக்கு அவனை டிவோர்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறேன், எங்களுக்குள்ள அவ்வளோ குட் ரிலேஷன்ஷிப் இல்லை கிராண்ட்மா, ஸோ அதனால தான் நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம், இப்போது உங்கள் கிராண்ட் சனுக்குமே வேறு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஸோ நான் தலையிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க கிராண்ட்மா யோசிக்கிறாங்க, லின்னோட அம்மாக்குமே இதே தான் நடந்துச்சு, நான் இவளுக்கும் இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க நம்ம ஹீரோவை வந்துட்டு கூப்பிட்டுறாங்க இங்கே வர சொல்லி.
நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே டாக்ஸியும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் பாட்டி டாக்ஸியை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டாக்ஸி அங்கே 2 ஃப்ளார்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கா ஒரு பொக்கே செய்கிறதுக்காக. ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே விடாமல் வைக்கிறது தப்பு அப்படின்ட்டு அவள் அந்த டாக்ஸி கிட்ட பேசுறதுக்காக போகிறா. அந்த டாக்ஸி ரொம்ப மோசமானவளாச்சே. ஸோ ஹீரோ முன்னாடி ஹீரோயினை கெட்டவன் காட்டணும் அப்படின்னு அந்த சிசர்ஸை வச்சு அவளை குத்திட்டு கீழே விழுந்துறா. இவ ஆண் கத்தி கீழே விழுந்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவளை தூக்கிட்டு வேகமாக போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு மூஞ்சி ஃபுல்லாக ரேஷஸாக வந்து அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. ஸோ அவள் எதுவுமே பண்ணல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே டாக்டர்லாம் வந்துட்டு இவள் வந்துட்டு சும்மாவே வீக்காக தான் இருக்கா, இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, இவங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது நம்ம ஹீரோனியா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளாவே சிசர்ஸை வச்சு குத்திட்டு இதே மாதிரி தான் அவளும் பண்ணா, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அவளை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வெயிட் பண்ணு, உனக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன்னும் போது நம்ம ஹீரோயினில் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பாட்டி வராங்க. அவங்க வெளியில் போயிருந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உன்னை யார் இப்போ வந்துட்டு வீட்டை விட்டு வர சொன்னா, நான் உன்னை அங்கேயே தானே இருக்க சொன்னேன், இப்படி என்ன உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, அவன் வந்து உன்னை ஓவராக ட்ரீட் பண்ணுறான் போல், அவனை நான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ பாட்டியை வீட்டுக்குமே அனுப்பி விட்டுறா. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னன்சி செக்கப்புக்காக போகிறா. ஸோ நம்ம ஹீரோயின் செக்கப் முடிச்சுட்டு வெளியில் வரா. பார்த்தா நம்ம ஹீரோவுமே அந்த டாக்ஸியை கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் அவளை இடிச்சு விட்டனால அவன் போய் ஹீரோ மேலே இடிச்சேரா. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீ ஏன் வெளியில் வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோனோட ரிப்போர்ட்டை எடுக்க போகிறான். பட் அடுத்த ரூம்லேருந்து அந்த டாக்ஸி வெளியில் வந்த உடனே நம்ம ஹீரோயின் வேகமாக அந்த ரிப்போர்ட்டை ஹீரோ கையிலேருந்து பிடுங்கிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறத பார்க்கும்போது அந்த டாக்ஸிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ தனியாக தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதனால அவள் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கொடுத்துட்டு அவள் ரிட்டர்ன் வரும்போது இந்த ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டீங்க, நாளைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் தான் போகிறா. பட் அங்கே இருக்க அந்த டீம் லீடரும் அந்த டீம் மெம்பர்ஸும் ஹீரோயினை ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவளுக்கு வந்தனாலே ஓவர் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் வரைக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டீம் லீடர் வந்துட்டு ஒரு பேக்கை கொடுத்துட்டு, நீ இந்த நெக்லஸை கொண்டு போய் ஒரு கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும், அந்த கிளைண்ட் இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்கு, நீ இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல, அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அதனால நம்ம ஹீரோயின்மே அந்த நெக்லஸ் பேக் எடுத்துட்டு அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அந்த கிளைண்ட்டுமே எவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் எப்போ இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அந்த நெக்லஸ்மே இல்லை. வேணும்னே தான் அந்த டீம் லீடர் இந்த மாதிரி பண்ணியிருக்க, ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல், ரொம்ப சாரி அப்படின்னு. பட் இந்த கிளைண்ட் அவளை போட்டு ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டேபிளில் நம்ம ஹீரோமே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கான். ஸோ ஹீரோயின் இந்த கிளைண்ட் திட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான், ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அவனால் அங்கேருந்து எந்திரிச்சு போக முடியல. அவங்க இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது அங்கே டிஷ்யூஸ் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை ரோஸ் மாதிரி செஞ்சு அவங்க கழுத்தில் கட்டி விடுறா. ஸோ அவங்க சொல்கிறாங்க, என்னை பார்த்தா உனக்கு லூஸு மாதிரி இருக்கா, இதை நான் கட்டிட்டு நான் எப்படி போவேன், என்னை எல்லோரும் ஷீப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடில் இருந்து இந்த கிளைண்ட் கூட போக போகிற அந்த பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அவள் என்ன கழுத்தில் ஏதோ போட்டுட்ருக்கா, அது என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த ஃப்ளார் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே அதை ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் கிட்டேயும் தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹீரோ கூட இருந்தால அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு மெய்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கால் பண்ணுறாங்க, உங்கள் அம்மாவோட லாக்கெட் இங்கே இருக்குது, நீ வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினை அங்கே போகிறா. அந்த லாக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, பாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதா என்கிட்ட காலில் சொன்னாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஆக்சுவலி இந்த மெய்டும் இந்த பாட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் டாக்ஸி புக் பண்ணாலும் அங்கே அவளுக்கு சிக்னலே இல்லை. இப்போ அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு ரொம்ப குளிரிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு கார் பாஸ் ஆகுது. ஹீரோயின் வந்து கையை காட்டி எப்படியாச்சும் அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்கலான்னு போகும்போது கால் சுளுக்கி அப்படியே கீழே விழுந்துறா. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோவோட கார் தான். ஸோ அசிஸ்டன்ட் வேகமாக இறங்கி போய் அவளுக்கு அம்பர்லாம் கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட வீட்டில் மட்டும் விட்டுருங்க, நான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் வரல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறா, நியூஸ் பார்த்தியா, ரொம்பவே மோசமான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குமா, நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குமே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்தோடனே அந்த டாக்ஸி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்தோன்னே அவன் ஃபேஸே மாறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிவிட்டு, நான் என்னோட அம்மாவோட லாக்கெட்டை வாங்குறதுக்காக இங்கே வந்தேன், பட் மழை பெஞ்சினால திரும்பவுமே நான் இங்கே வந்துட்டேன், நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லும்போது அவளுமே அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக போயிட்டு, உனக்கே தெரியும் அவன் இப்போ என்ன தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ நாங்கள் வேகமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நீ ஊடையில் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தா அந்த மெய்ட் வந்துட்டு, உனக்கே தெரியும்லப்பா லின்க்கு வந்துட்டு தண்டர்னா ரொம்ப பயம், அவள் பயந்துட்டு டோரையுமே உள்ளே லாக் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வேகமாக பதறிட்டு போகிறான். ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்டே போகும்போது அவள் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, உனக்கு ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சாலும் இவன் நம்மளை அபார்ட் பண்ண சொல்லிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு தாட்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த டாக்ஸிக்குமே இந்த மாதிரி தண்டர்னா ரொம்ப பயம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவள் போய் தான் சொல்லி வச்சுருந்துருக்கா. நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளே வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் தலையெல்லாம் குலைச்சி பயப்படுற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒர்க் முடிச்சோடனே இவகிட்ட வரேன்னு சொன்னால் இன்னும் வரலன்ட்டு தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அவளை கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் நாளைக்கு ஒரு மீட்டிங்கை நம்ம நைட்டே முடிச்சாகணும், அப்போ தான் கரெக்டாக வரும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவனுமே நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இவன் டென்ஷன் ஆகிட்டே, இவன் எனக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. அந்த டாக்ஸி போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அம்பர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து எதையுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது வந்துட்டு பாஸ் இன்னும் எதுவுமே சொல்லலை, நீங்கள் இங்கேவே இருங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் பதிலே பேசாமல் அங்கேருந்து போகிறா. ஸோ இங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் போயிட்டு பாஸ் கிட்டே சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, பாட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறான். இந்த டாக்ஸி வந்துட்டு இவங்க எந்த போகக்கூடாது அப்படின்னு அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி சீன் போடுறா. ஸோ அவன் ஹீரோயினை மறந்துட்டு இவளுக்கு சூப்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் டாக்ஸி புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறா, பட் முடியவே இல்லை. அந்த டயத்தில் கரெக்டாக பாட்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, உடனே நீ வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வா, பட் கூட நீ அவளை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ அதை கேட்காம டாக்ஸியும் கூட்டிகிட்டு அவன் பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். பட் உள்ளே அந்த டாக்ஸியை விட மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்கிறான், டாக்ஸியை உள்ளே விடலைன்னா நானும் உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த டாக்ஸி வந்து, நீ பாட்டியை கோவப்படுத்தாத, நீ உள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே உள்ளே போகிறான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அந்த பொண்ணு மலையில் அப்படி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கா, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோ அதுக்கு பதில் பேசாமல் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீ தட்டக்கூடாது, 3 மாதம் நீ வந்துட்டு லின் கூட சேர்ந்து இருக்கணும், அந்த 3 மாசத்துல நீ டாக்ஸியை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல, பட் அவன் அதுக்கு அக்செப்டும் பண்ணிக்கிறான். ஸோ இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட திங்ஸ்லாம் பேக் பண்ணும்போது அந்த டாக்ஸி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பிகாஸ் நம்ம ஹீரோக்கு எதுவும் அவன் மேலே லவ் வந்துடுமோ அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்பாவில் ஹக் பண்ணிட்டு, நீ பயப்படாத, நான் 3 months அவள் கூட இருந்தால் மட்டும்தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியும், இதுக்கு நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அவளுமே அதுக்கு சரின்னு சொல்லிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியை மீட் பண்ண வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ ரெடி யாரு, உன்னை வந்து இப்போது என்னோட கிராண்ட் சன் கூட்டிகிட்டு போயிடுவான்னும் போது ஹீரோயினுக்கு இதில் இஷ்டம் இல்லை, பட் பாட்டி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவளுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறா.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுறா. நைட் வரைக்கும் நம்ம ஹீரோயின் ரிட்டர்னே வரல. ஹீரோ அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இன்னுமே லின் வீட்டுக்கு வரல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, அவள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்காளா, பாட்டி 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடுறதுக்காக அவன் இறங்கி போகிறான். பிகாஸ் அவள் கால்மே ரீச் பண்ண முடியல. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் லேப்டாப் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே திரும்பவுமே டின்னர் சாப்பிடாம ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் ஹீரோக்கு புரியுது, நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம், இவன் ரொம்ப சின்சியராக ஒர்க் தான் பண்ணுறா அப்படின்ட்டு. அசிஸ்டன்ட் கிட்ட அவளுக்கு சூடாக நூடுல்ஸ் பண்ணி கொடு, பட் நான் தான் பண்ண சொன்னேன், அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக நூடுல்ஸுமே பண்ணி தராரு. ஹீரோயின் வந்துட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைலை காணும். அதை அந்த டீம் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது. உடனே அந்த டீமோட ஹெட் சொல்கிறா, நேற்று நைட் லேட்டாக நீ தான் போனேன், ஸோ வேணும்னே என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை நீ தான் திருடி இருக்க, கண்டிப்பாக நீ தான் அந்த வேலையை பார்த்துருப்ப அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது, ஃபுட்டேஜ் நீங்கள் செக் பண்ணீங்களா, எப்படி நீங்கள் என் மேலே பழி போடலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த சவுண்டை கேட்டுட்டு அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் நீ பேசு, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உன் மேலே தான் தப்பு, உடனே நாங்கள் ஃபயரும் பண்ணிடுவோன்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் தெரியலை. பார்த்தா இந்த பக்கம் அந்த டீம் லீடரும் அந்த டீமில் இருக்க மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த ஃபுட்டேஜையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோயினை வேலையை விட்டு அனுப்பணும்னு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுமே அவள் எப்படியாச்சும் இந்த ஃபுட்டேஜ்லாம் ரெக்கவர் பண்ணிடலாம், அந்த ஃபுட்டேஜை இவங்க தான் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அவள் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ஆனால் எப்படி அதை பேக்கப் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அவன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஆளை தெரியும். ஸோ அவரை கூப்பிட்டுட்டு அவன் வந்துட்டு எப்படியோ அந்த ஃபுட்டேஜெலாம் ரெக்கவர் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இதை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஒரு காமனான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறா. உடனே அந்த டீம் லீடர் வந்துட்டு இவகிட்ட உண்மையான எவிடன்ஸ் இல்லைன்னு இவ ஃப்ரேம் பண்ணுறா, இவெல்லாம் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆளையுமே அனுப்பி விட்டுருக்கான். ஸோ அந்த ஆள் வந்துட்டு நான் தான் இதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணேன், இதெல்லாம் அவங்க டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன உடனே அங்கே வந்துட்டு அந்த மேனேஜர் டென்ஷன் ஆக்கிட்டு அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவள் யோசிக்கிறா, எப்படியாச்சும் நம்ம அவனுக்கு தேங்க் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சாம் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்ருக்கா. ஸோ இதை வந்துட்டு இந்த மெய்ட் கால் பண்ணி கிராண்ட்மாக்கும் சொல்கிறாங்க. அப்போது கிராண்ட்மா வந்துட்டு இப்போ தான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், நீ போயிட்டு லின் கிட்ட சொல்லு, சாம்காக ஒரு சூப் பண்ணி அவனை தேங்க் பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெய்ட்மே சொன்ன உடனே ஹீரோயினுமே ஒரு சூப் பண்ணிடுறா. ஸோ கிராண்ட்மா வந்துட்டு இந்த மெய்ட் கிட்ட ஒரு ட்ரக் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஹீரோயின் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மெய்டுமே போயிட்டு அந்த ட்ரக்கை ஃபுல்லாத்தையுமே அந்த சூப்லையுமே போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, பட் வரவே இல்லை. இந்த மெய்டு இதை கால் பண்ணி கிராண்ட்மா கிட்டே சொன்ன உடனே கிராண்ட்மா வந்துட்டு நம்ம ஹீரோவை ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டு வர சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட கையெல்லாம் கட்டி போட்டு அவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாங்க. அந்த கார்ட்ஸ்மே அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் அந்த நாட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் அவங்க ரொம்ப டைட்டாக போட்டனால அதை அவங்களால ஓப்பனே பண்ண முடியல. ஸோ நம்ம ஹீரோக்கு பசிக்குதுன்றனால நம்ம ஹீரோயினே அவனுக்கு சூப்புமே ஊட்டி விட்டுட்ருக்கா. அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச உடனே அவனுக்காக தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் வந்த உடனே அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ பாட்டிக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியாச்சும் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு கிராண்ட் சைல்டு வந்துடும் அப்படின்னு. பட் நம்ம பாட்டியோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, இப்போது உங்களோட கிராண்ட் சனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்களா, அவர் மயக்கமாகிட்டாரான்னு உடனே ஐயோ இந்த ட்ரக்கை நம்ம ஓவராக யூஸ் பண்ணனால தான் நம்ம கிராண்ட் சன் மயக்கமாகிட்டான் போலையே அப்படின்ட்டு அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துக்கிறா. இந்த பக்கம் இந்த டாக்ஸிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ அவளுக்கு காலே பண்ணல. ஸோ அவள் வந்து நியூஸ் சேனலில் பார்த்தா நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம
டேங்ஸையுமே ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கும்போது உனக்கே தெரியும் அவனுக்கு என்ன தான் பிடிக்கணும், நீங்கள் இருந்து எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு ஓவரா திமிரா பேசிட்டு அவள் நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கான்ஷியஸ்க்கு வந்த உடனே ஹீரோயின் எங்கே அப்படின்ட்டு தான் அந்த டான்ஸு கிட்ட கேட்குறா. அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் சொல்கிறா, நான் தான் உன்னை அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவள் இங்கே வரவே இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே கரெக்டாக ஹீரோவை பார்க்கறதுக்கு பாட்டி வந்துடுறாங்க. அங்கே டாக்ஸி இருக்கிறத பார்த்த உடனே 3 மந்த்ஸ்க்கு இவளை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, ரூல்ஸை பிரேக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி இழுத்துட்டு போய் வெளியிலவும் தள்ளி விட்டுடுறாங்க. வெளியில் வந்தோடனே இந்த டாக்ஸி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டாக்ஸி சொல்கிறா, நீ அவனை வற்புறுத்தி அவனை கூட இருக்க வைக்கிற, அவனுக்கு உன் மேலே இன்னுமே தான் வெறுப்பு ஸ்டார்ட் ஆகும், பிகாஸ் அவன் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நீ அவனை விட்டுட்டு போகிறது தான் மேல் அப்படின்னு பேசும்போது ஹீரோயின்மே அதை பற்றி யோசிக்கிறா. ஸோ கிராண்ட்மா கிட்ட போயிட்டு அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போது கிராண்ட்மா சொல்கிறாங்க, பட் 3 மந்த்ஸ் நீ அவன் கூட இருக்கணும் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை பிடிக்காதவங்க கூட எத்தனை நாள் தான் இருக்க முடியும், நான் கூட இருக்க விருப்பப்படல, நீங்க அவனையும் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னும் போது பாட்டியுமே நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க கிராண்ட்மாவோட அசிஸ்டன்ட். அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, உங்களை வந்துட்டு டாக்ஸி கூட இருக்க சொல்லிட்டாங்க லின், ஸோ நீங்கள் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட இருந்திருந்து அவள் மேலே அவனுக்கு பாசம் வந்துருச்சு. ஸோ ஹீரோயின் இப்போது கூட இல்லைன்னும் போது அவனுக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்ஸி கூட இருந்தான்ல, ஸோ அந்த வீட்டுக்கு போயிடுறா. ஸோ அந்த டாக்ஸி வந்துட்டு இப்போது வேறு வீட்டில் தான் இருந்துட்டு திரும்பவும் இங்கே வந்த உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. பட் அவன் சேடாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையான ரீசன் சொல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் தான் அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு லில்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் லில்லி சென்ட்டு தான் யூஸ் பண்ணுவா. ஸோ அங்கே லில்லி ஃப்ளார்ஸில் நம்ம ஹீரோயின் எப்போவுமே வீட்டில் வச்சுருப்பா. பட் இந்த டாக்ஸிக்கு வந்துட்டு இந்த லில்லியே ரொம்ப பிடிக்காது. ஸோ இந்த ஸ்மெல்லை பார்த்த உடனே இந்த ஸ்மெல்லெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, யார் கொண்டு வந்து இங்கே வச்சா அப்படின்ட்டு மேடை போட்டு திட்டுறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அன்றைக்கி நம்ம கூட நைட் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு மேலே இந்த லில்லியோட ஃப்ராக்னன்ஸ் தான் வந்துச்சு, பட் இப்போது இவளுக்கு லில்லியை பிடிக்கலன்னு சொல்கிறா. ஸோ இது என்ன அப்படின்னும் போது உடனே வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி ஆக்ஷன் போடுறா. நம்ம ஹீரோ ஏதோ யோசிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ ஒருவேளை அது ப்ரெக்னென்சினால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அவள் வந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட திரும்பவுமே அந்த நைட் என் கூட இந்த பொண்ணை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொன்ன உடனே இவன் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இவனை தடுத்தாகணும், இவன் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அந்த உண்மையான பொண்ணு யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் இவளுக்கே தெரியாது அன்னைக்கு நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்ஸி நைட் போல் நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான். அந்த பிரதரை வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா இறந்து போன உடனே ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க பிரதரை கொண்டு போய் ஏதோ ஒரு ஆர்ஃபனில் சேர்த்து விட்டுட்டாங்க இந்த ஸ்டெப் மாம். ஸோ ஹீரோயின் வந்து அந்த பிரதரை இத்தனை வருஷமாக தேடிட்டு தான் இருக்கா. ஸோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா, இந்த மாதிரி உன்னோட லாஸ்ட் நேமை வச்சு ஒரு பையனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின்மே அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த பையனை மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த பையன் பார்த்த உடனே ஹீரோயின் கண்டுபிடிச்சாரா அது அவளோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் சின்ன வயசில் ரொம்ப பேம்பரிங்காக இருந்துட்டு அவன் அதுக்கப்புறம் ஆர்ஃபனில் சேர்த்தனால அவன் அதிகமாக யார்கிட்டையும் பேசாமல் ஒரு ப்ரெஷருக்குள்ளவே அவன் இருந்திருக்கான். பட் அவன் ரொம்ப டேலண்டட் அண்ட் ஸ்மார்ட்டும் கூட. அவன் கையில் எப்போவுமே க்யூப்மே வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் அவனை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வெளியில் வரும்போது அவன் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த க்யூபை சால்வ் பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோன்னே இல்லையா, ஸோ அவள் காரில் போயிட்டு இருக்கா. அவள் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவளை ஃபோட்டோ எடுத்து அந்த டாக்ஸிக்கு சென்ட் பண்ணிவிட்டு உனக்கு நான் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கான் பாரு, இந்த பொண்ணு தான் அன்றைக்கி உண்மைக்கே சாம் கூட இருந்த பொண்ணுன்னு சொன்ன உடனே அந்த டாக்ஸிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிற, அப்போ உண்மைக்கே என்னோட ஒய்ஃப் தான் கூட இருந்திருக்காள, இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பிளானை வந்துட்டு அந்த லியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட
பிரதரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு லேப்டாப்லாம் யூஸ் பண்ண சொல்லித்தரா. பட் அவள் சொல்லித்தரதுக்கு முன்னாடி அவனுக்கே எல்லாமே தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்து இவனை ஃபுல்லாக க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் இவனை சரி பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கே 1 மில்லியன் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவகிட்ட இருக்க பணத்தை வச்சு தான் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கனால அவள் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போது அந்த பிரதர் உனக்கு 1 மில்லியன் வேணுமா, நான் அதை சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு அவன் கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கோடிங் போட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி விற்பான் போல். ஸோ அந்த மாதிரி அவன் விற்று உடனே ஒரு 2 மில்லியன் அவனுக்கு கிடச்சிருது. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது அவன் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் அவன் பிரதரை கூட்டிகிட்டு போயிருந்திருக்கா. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தா அங்கே அந்த டாக்டர் வந்துட்டு வலுக்கட்டாயமாக அந்த பையனை எங்கேயும் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயின் சண்டை போடுறா அவங்க பிரதரை எங்கேயும் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே அவர் வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டோடனே அவள் மயக்கமாகிடுறா. அவள் கான்ஷியஸ்க்கு வரும்போது அவள் கையில் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ட்ரிப்லாம் ஏற்றிருக்காங்க. அவங்க வேகமாக அதை எடுத்து விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துல லியா வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு உனக்கு என்ன உன் பிரதர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு நீ சிங்கப்பூருக்கு போ, சிங்கப்பூரில் தான் உன் பிரதரை இப்போ நான் வச்சுருக்கேன், உன் பிரதரை நீ உயிரோட பார்க்கணும் அப்படின்னா நீ திரும்ப இங்கே வரவே கூடாது, நீ சிங்கப்பூருக்கு போயிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளுக்கு பிரதர் தேவையில்லை. ஏன்னா ஒரே ஃபேமிலி மெம்பர் இப்போது அவளோட குழந்தையும் அந்த பிரதரும் மட்டும்தான். ஸோ அவள் சொல்கிறா நான் கிராண்ட்மா கிட்ட ஒரு தடவை சொல்லணும், நான் சொல்லாமல் போயிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வரும், அவங்க என்னை தேடுவாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த லியா ஓகேமே சொல்லிடுறா. ஹீரோயின் போய் அந்த கிராண்ட்மாவை மீட் பண்ண இந்த மாதிரி ஒர்க் விஷயமாக தான் நான் சிங்கப்பூருக்கு போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கிராண்ட்மாவுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. பட் நம்ம கிராண்ட்மாவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சிங்கப்பூருக்கு கிளம்பிடுறா. இப்போ இந்த டாங்ஸிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு டீ கொடுக்குறா. அதில் பார்த்தா ட்ரக் கலந்துருக்கா. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் சர்யூஸ் பண்ணோம் அப்படின்னு க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஹீரோக்கு கரெக்டாக ஃபீல் ஆகிடுது. அன்றைக்கி நைட் அவன் கூட இருந்த பொண்ணு இவ கிடையாது அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் அன்றைக்கி நைட் நான் உன் கூட இல்லவே இல்லை, நான் அந்த பொண்ணு கிடையாது, என் வயிற்றுல இருக்க குழந்தையும் உன்னோடது கிடையாது, நான் உன்னை ஏமாற்ற தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே காட்ஸ்லாம் வந்து அவளை பிடிச்சி இருக்காங்க. அப்போ அவ சொல்றா அன்னைக்கு நைட் இருந்த பொண்ணு தான் உன் கூட இத்தனை நாளா இருந்தா, அதை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல, அவளுமே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தா, பட் நீ என்ன கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் அதை சொல்லவே இல்லை, உண்மையான உன் குழந்தை அவளோட வயத்துல தான் வளர்ந்துட்டு இருக்கு, ஆனால் உன்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியாது, அவள் இந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்ச உடனே அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அசிஸ்டன்ட் கிட்டேயுமே ஆர்டர் கொடுத்துறான். அப்படியே 6 hours போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அழகான பேபி பாயுமே இருக்கு. அவளோட பிரதருமே இப்போ நல்லா ஓகேவாகிட்டான். ஸோ அவன் பிரதர் எவ்வளோ ஸ்மார்ட்டோ அதே மாதிரி தான் அந்த பையனையும் நம்ம ஹீரோயின் வளர்த்துருக்கா. அவன் வந்துட்டு சின்ன வயசுலேயே அந்த க்யூபை சால்வ் பண்ணுறது, கோடிங் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டான். ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த பிரதரும் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகும்போது இந்த குட்டி பையன் இருக்கான்ல அவன் லேப்டாப்பில் எடுத்து இன்றைக்கி கண்டிப்பாக எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிச்சி அவளோட கம்பெனியோட டீட்டெயில்ஸில் நான் ஹேக் பண்ணி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கான கோடிங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு பெரிய பெரிய கோடிங் பண்ணுற ஹேக்கர்ஸ் கூடலாம் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அம்மாக்கே தெரியாமல் சைனாக்கு ஒரு டிக்கெட்டுமே புக் பண்ணிடுறான். ஸோ எப்படியாச்சும் ஹீரோயினை அவங்க அப்பாவையும் மீட் பண்ண வைக்கணும், அவனுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இப்போ சைனாக்கு போகிறான். எப்படினாலும் ஹீரோயின் தேடிட்டு வருவா அப்படின்ட்டு லொக்கேஷனையும் ஆன்லேயே தான் வச்சுருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது வீட்டில் அந்த குட்டி பையன் இல்லாத உடனே அவனை தேடிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த குட்டி பையன் வந்துட்டு அவன் ஃப்ளைட்லாம் கரெக்டாக ஏறி நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கே கீழே போய் உட்காந்து அந்த லேப்டாப்பை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கம்பெனியில் அது அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவன் சிஸ்டம் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஹேக்கரோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக இந்த குட்டி பையன் அவன் திங்ஸ்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான் பாஸ் இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது அப்படின்ட்டு. அந்த குட்டி பையன் வேமா அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும் போது பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி மேலே இடிச்சிடறான். அந்த குட்டி பையனை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் என்னோட பேரனை பார்த்த மாதிரியே இருக்கான், இவனுக்கு கண்டிப்பாக நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் வேமா அந்த குட்டி பையன் அங்கேருந்து ஓடிடுறான். அப்போது நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க என் கையில் அவனோட முடி இருக்குது, உன்னுக்கும் அவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு காலில் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினும்
அவனோட பிரதருமே சேர்ந்து அந்த சைனாவுக்கும் வந்து லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறாங்க. ஹீரோயின் லொக்கேஷனை ட்ராக் பண்ணனால அது நம்ம ஹீரோவோட கம்பெனின்றதவே மறந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஹீரோ மேலே இடிச்சிடறா. அப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸை மறைச்சிட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது பட் நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சிடறான். அந்த குட்டி பையனும் அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். ஸோ அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அன்றைக்கி நைட் என் கூட இருந்த பொண்ணு நீனு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அன்றைக்கி நான் ஒன்றும் உன் கூட இல்லைன்னும் போது அவன் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டிட்டு இந்த குழந்தை என்னோடதுல எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் அன்றைக்கி நீ என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த டேங்க்ஸையே சொல்லிவிட்டு அவள் நீ ஏமாத்திருக்கா. நான் உன் கூட இருந்த கொஞ்சம் டேஸ்லேயே நீ நான் எவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஒன்றை மட்டும்தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கும் புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ அவளை ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ ஃபேமிலியாக அவங்க ரீயூனைட் ஆகிடுறாங்க. 1 இயர் லேட்டாக காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. ஸோ அந்த குட்டி பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, எனக்கு ஒரு சிப்ளிங் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படி ஹாப்பி எண்டிங்கோட அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.